So, good morning to all. This is Professor from the Darkan. So, welcome back with our analysis. ஸோ நேற்று நம்ம வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருந்தோம் எப்போ நம்ம சிஇ போகணும்னு. நேற்று மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பெரிய பெரிய ஒரு வால்டைல் மூமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோலி மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம், வாங்க நம்ம ட்ரேடிங்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ப்ரொஃபஸர் சொன்ன டார்க்மேன் டெய்லி உங்களுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸ் மார்க்கெட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட கொஞ்சம் அப்டேட்டட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, பட் என்கிட்ட கொஞ்சம் அப்டேட்டான வித் லெவல்ஸோடு உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் நான் இதை அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் உங்களுக்கு எந்த டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்குறது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பேங்க் நிஃப்டி இப்போது ஒரு பெரிய புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப ரிகவர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போவும் வந்து மார்க்கெட்டில் பையர்ஸில் வந்து ஒரு பையர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். முக்கியமான விஷயம் எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் அப் சைட் டவுன் சைடுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லெவலில் உங்களுக்கு மொமெண்டம்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் மேலேயும் போகும், திரும்ப கீழேயும் வரும், திரும்ப மேலேயும் போகும். ஸோ பையர் செல்லர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ லெவல்ஸ் என்ன இருக்குது, முக்கியமான லெவல்ஸ் பாருங்கள். ஸோ இந்த முக்கியமான லெவல் எழுதிக்கோங்க. 47, 586 அண்ட் 564 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பையிங் ஜோன். ஸோ 47, 586 அண்ட் 564 முக்கியமான பையிங் ஜோன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பையிங் எடுத்துட்டு மேலே போக சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பையிங் எடுத்து மேலே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 48,118. ஓகே, 48,118. ஸோ சப்போஸ் 48,118ம் 48,395 நல்லா பார்த்துக்கோங்க. 118ம் இந்த 395 முக்கியமான குரூஷியல் ஜோன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் திரும்ப கீழே வரும். திரும்ப கீழே வந்து உங்கள் டார்கெட் 47,787 வரும். நல்லா எழுதிக்கோங்க, 47,787. திரும்பவும் அகைன் இட் வில் கம் பேக் டு 47, 586 அண்ட் 564. ஓகே, ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல வந்துருச்சுன்னா உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடம் டபுள் லைன் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த இடம் டபுள் லைன் இருக்கனால ஸோ இங்கேயாவது மேலே புல் பேக் ஆகுதா இல்லை கீழே பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். சப்போஸ் இதை பிரேக் ஆயிடுச்சுன்னா 47,282 அகைன் பேக் டு 282 வரும். ஓகே, ஸோ என்ன பொறுத்தவரையும் கேட்டிங்கன்னா பையிங்கு அப்படின்னு எங்கே போகணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பெஸ்ட் பையிங் வந்து 48,395. ஸோ 47 நல்லா பார்த்துக்கோங்க. 47லேயும் 48,118 மட்டும் போயிடுச்சுன்னு வைங்க. இதை பிரேக் ஆச்சுன்னா முக்கியமாக என்னோட ஒரு லைன் இருக்குது 48,160. ஸோ 48,160 அண்ட் ஃபாலோட் பை 48,395 வந்துடும். ஸோ 395 போயிட்டு வேணால் கீழே ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 160 அண்ட் 118 முக்கியமான ஜோன். ஸோ கிராஸ் ஆயிடுச்சுன்னா 48,395, ரைட். ஸோ அதையும் கிராஸ் ஆயிடுச்சுன்னா மேலே கடைசியாக சொன்ன ஒரு ஃபைனல் டார்கெட் தட் இஸ் 48,869. ஸோ அதே மாதிரி டவுன் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 47,282. சப்போஸ் இந்த 282 பிரேக் ஆச்சுன்னா தைரியமாக நீங்கள் வந்து பிஇ சைட் போகலாம். ஸோ பெரிய டார்கெட் 46,808, 46,808 வரைக்கும் கொடுக்குறேன். ஸோ இதை நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு புல் பேக், ஒரு அப்சைட், திரும்ப ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, திரும்ப இந்த வாட்டி அட்டன் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 160 கிராஸ் பண்ணிச்சா 395 அண்ட் 395 கிராஸ் பண்ணிச்சுன்னா முக்கியமான ஜோன் போட்டிருக்கேன். க்ரீன் அண்ட் ரெட் ரெண்டுமே போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஃபைட்டிங் ஜோன். ஸோ சப்போஸ் எதாவது கிராஸ் பண்ணிச்சுன்னா 48,869 வரைக்கும் போயிடும். சப்போஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட் கீழே வரும். உடனே வந்துடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 15-20 மினிட்ஸ் எந்த லெவலையாவது ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகணும். சேம் ஹியர், மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிடுச்சு, கீழே சஸ்டெயின் ஆகாமல் இது இங்கே சஸ்டெயின் ஆகாமல் பிரேக் ஆகிடுச்சுன்னா ஸோ 47,282. ஸோ 47,282வும் பிரேக் ஆகிடுச்சுன்னா 46,808. ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த லெவலில் வந்து மார்க்கெட்டு இன்றைக்கி சீசா விளையாடும். மார்க்கெட் மேலே போகும், மேபி சப்போஸ் மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும், திரும்ப மேலே போயிட்டு அப்படியே கூட மேலே போகலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் அப் டவுன். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த மொமெண்டம் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு அவர்
நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ நிஃப்டியை நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும், வாங்க நிஃப்டியோட ட்ரேடிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்கள் முன்னாடி இருக்குது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ இதை நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும், வாங்க இன்னைக்கு நிஃப்டியை எப்படி ட்ரேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ லெவல்ஸை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல் வந்து 21,176 அண்ட் 21,172. ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் மார்க்கெட் இதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, நல்லா சொல்கிறேன் பாருங்கள், இது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்ப 289 வரும். முக்கியமான ஜோன் பார்க்க போனீங்கன்னா 289 to 339. இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் 427. அங்கே போய் சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் 568 வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து அப்சைட் மூமெண்ட். ஓகே, ஸோ 427க்கு மேலே போய் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 568 கிடைச்சிரும். ஸோ 427 போகிற வரைக்கும் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் டான்ஸ் ஆட நிறைய சான்ஸ் இருக்குது. எதுனா 289 to 339 வந்துடும். ஸோ 339 முக்கியமான ஜோன். உங்களுக்கே தெரியும், இந்த ரெட் அண்ட் கிரீன் இது ஒரு முக்கியமான ஜோன். இங்கே என்ன செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. ஸோ சப்போஸ் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆயிட்டாங்கன்னா மார்க்கெட் கீழே புஷ் பண்ணுவாங்க. இல்லை செல்லர்ஸ் வந்து இல்லை பையர்ஸ் அதோட வின் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட்டை 427 கொண்டு போயிட்டு, சப்போஸ் 427 மேலே இருக்கும் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா சப்போஸ் 568 போயிடும். ஓகே, ஸோ முக்கியமான ஜோன். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் 339 வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு, மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா 289 வரைக்கும் பாருங்க. 289க்கும் கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்ப 176 172 வந்துடும். ஸோ இது வந்து அப் சைடுக்கு உண்டான மூவ். டவுன் சைடு என்ன பண்ணணும் பாருங்க. 176 172லேருந்து கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா 21081 வரும். அதையும் பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா 21979 உங்களுக்கு டார்கெட் வரும். ஸோ 979 940, சேஃப் வந்து 979. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் முக்கியமான ஜோன் இந்த 21,176 அண்ட் 21,172. ஸோ இந்த ஜோனில் என்ன நடக்குதுன்றதா டிஃபரன்ஸ். ஸோ இங்கே வந்து பையிங் ஆக்டிவேட் ஆகி மேலே போகுதா, இல்லை இதை பிரேக் ஆகி 21,081 வருதா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டவுன் சைடும் டிசைட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி அப் சைடும் டிசைட் ஆகும். அப் சைடு வந்துச்சுன்னா இங்கேருந்து மேக்ஸிமம் அப் சைட் போனால் 289 ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் 21,339. ஓகே, 21,339. ஏன்னா இன்றைக்கும் பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னா பேங்க் நிஃப்டியில் இருக்க மாதிரி தான் சைடில் இருக்க மாதிரி உங்களுக்கு மூமெண்டம் கிடைக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள். இது ரெண்டுத்தையும் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜோன் கிடைச்சிரும். 21,427 339. அதே மாதிரி இங்கே லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த க்ரீன் இந்த ரெட் ஜோன் லாக் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் இந்த இதுக்குள்ளே மூவ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கு கொடுத்தா பிரேக் அவுட் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த 21,081 கிடைச்சுன்னு டவுன் சைடு உங்களுக்கு ஃபால் கிடைச்சிரும். ஸோ அப் டு 979 940 உங்களுக்கு ஒரு ஜோன். ஓகே, அதே மாதிரி 427 பிரேக் ஆயிடுச்சுன்னா 568 உங்களுக்கு டார்கெட். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான ஸ்டாக் ஆஃப் த டே என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டே பார்க்க போகிறோம் இன்ஃபோசிஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாக் இன்ஃபோசிஸ். ஓகே, ஸோ இன்ஃபோசிஸ் இப்போ ஒரு சைட்வைஸ் ரேஞ்சில் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இதில் ஒரு பிரேக் அவுட் வரப்போகுது. ஸோ டவுன் சைடில் பாருங்கள் 120 1520 1516 அண்ட் 1511. ஓகே, 1511 516 520 இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகுது. ஸோ சப்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மார்க்கெட் கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுத்துட்டு இந்த லெவலில் உங்களுக்கு பையிங் வர நிறைய சான்சஸ் இருக்குது. பையிங் சிஇ சைடு. ஸோ போச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு 569 583 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் வரும். ஏன் 583க்கு மேலேயும் கூட உங்களுக்கு மொமெண்டம் இருக்கும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் அப் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ஒரு மொமெண்டம் சைடில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இதை இந்த ஹை என்ன சொல்கிறது 1547. ஸோ 1547 உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து 1547 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 1569 அண்ட் 1583 கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ 1569 1583 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ஃபோசிஸ் இன்னைக்கு என்னோட ஸ்டாக் லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர் 1 ஸ்டாக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்க போகலாம், விச் இஸ் கால்ட் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். ஸோ
நீங்க பாருங்க, யுனைட்டட் ஸ்பிரிட்ஸோட முக்கியமான லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ 1058. ஸோ இப்போ 1058 மார்க்கெட் ஒரு டவுன் இருந்தது. ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப் சைட்ல குடுத்திருந்தது. ஸோ இப்போ அப்படியே சைட்வேஸ் ஆயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மூவ் மார்க்கெட்ல ஒரு கண்டிப்பா ஒரு அப்சைட் மொமெண்டம் கூடிய சீக்கிரத்துல வரும்ன்ட்டு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, பாருங்க 1067 1067.95 ஒரு 68 எப்போ கிராஸ் ஆகுதோ, 1068 கிராஸ் ஆகுதோ, 1073 ஈவன் 1078 வந்துரும். ஓகே. நல்லா பார்த்துங்க ஒரு சி சைட். ஸோ பி சைட் நீங்க எப்போ போகணும்? ரைட். ஓகே. ஸோ நீங்க டவுன் சைடு எப்போ போகணும்? பாருங்க டவுன் சைடு வந்து 1047. ஸோ 1047 இஸ் முக்கியமான ஜோன். ஸோ 1047 பிரேக் ஆச்சுன்னா 1041 ஃபாலோட் பை டவுன் சைடு மொமெண்டம் 1035 உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ 1035 இந்த லெவல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமான இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே ஒரு சி சைடு மொமெண்டம் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. என்னதான் மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைடு இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் எஸ்டர்டேஸ் ஃபால்னால மார்க்கெட்டில் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ அந்த பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் தைரியமாக நீங்கள் சி சைடு போகலாம். அது வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. ரைட். ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ஸ்டாக் ஆஃப் த டே. அண்ட் வாட் இஸ் மை ஃபைனல் ஸ்டாக் ஆஃப் த டே? ஃபைனல் ஸ்டாக் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஸோ தேர்ட் ஸ்டாக் ஆஃப் த டே விச் இஸ் டாபர் இந்தியா. ஸோ டாபர் இந்தியாவில் முக்கியமான ஜோன் பாருங்கள், மார்க்கெட்டில் கொஞ்சமாக ஒரு அப்சைட் மூமெண்டம் கொடுத்துருக்கு. பிகாஸ் ஆஃப்டர் முந்தா நேற்று மார்க்கெட் கிராஷ் ஆன அப்புறம் கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ 530 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 530 534. ஸோ எப்போ 534 கிராஸ் ஆகுதோ, 534 கிராஸ் ஆகுதோ, 541 543 அண்ட் ஈவன் 546 வரைக்கும் உங்களுக்கு அப்சைட் டார்கெட் இருக்கு. ஓகே. ஸோ டவுன் சைட் பாருங்க. டவுன் சைடு எப்போ நீங்க போகணும்னா எப்போ இந்த 527 இந்த 27.75 அண்ட் 27.05 ரொம்ப இம்பார்ட்டன்டான குரூஷியல் சப்போர்ட் ஜோன். ஸோ எப்போ இந்த சப்போர்ட் உங்களுக்கு பிரேக் ஆகுதோ டெஃபினட்டா மார்க்கெட்ல ஒரு பெரிய ஃபால் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிஜமா உங்களுக்கு கீழே வந்து 520 அண்ட் ஃபாலோட் பை 517 கிடைச்சிரும். ஓகே. ஸோ 520 அண்ட் 517 உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அப்சைட் மூவ் அண்ட் டவுன் சைட் மூவ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு. இங்கேயும் ஒரு பெரிய பையிங் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இங்கேயும் பையர் ஆக்டிவேட் ஆயிருக்காங்க, கிரீன் கலர் கேண்டில்ஸ். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த 534 மேலே ஒரு தடவை பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் ஒரு 541 வரைக்கும் போக நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் எல்லாம் டக்குன்னு போய் அவசரமாக போய் எடுத்துறீங்க. மார்க்கெட்டில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. மார்க்கெட்டில் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமை இல்லைன்னா ட்ரெண்டை மறந்துடுங்க. உங்களுக்கு ட்ரெண்ட் இஸ் நாட் யுவர் ஃப்ரெண்ட். போய் அங்கே டச் ஆன உடனே மேலே போயிருப்போது வெயிட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். உடஞ்சாலும் பரவாயில்ல, உடைச்சிட்டு மெதுவாக அங்கே சஸ்டெயின் ஆனால் மட்டுமே தான் அதை ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்கள் புதுசுன்னு போயிட்டு உடச்ச உடனே எடுத்துடுறீங்க. அதே மாதிரி கீழே வந்து சப்போர்ட் எடுத்த உடனே டக்குன்னு உடனே வந்து பி சைட் போயிடுறீங்க. ஓகே. அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகி ஒரு மேட்ச் முடிஞ்ச அப்புறம் தான் சரி யார் வின்னர்னு சொல்லுவாங்க. எத்தனையோ வாட்டி என் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் யாரும் கேட்காம டக்குன்னு போயிட்டு நீங்கள் போய் ட்ரேட் எடுத்துனா நிறைய பெரிய லாஸ் ஆகுது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. பாவட்டும் 5-10 நிமிஷம் போகட்டும். போயிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கோ அதை ஸ்டாப் லாஸாக வைக்கணும். எதனால நான் சொல்றேன், எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதோ அது உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக வரும். எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதோ அது உங்க ஸ்டாப் லாஸாக வரும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸை கண்டுபிடிக்கிறது தான் வெயிட் பண்ணி எடுங்கன்ற. சப்போஸ் இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா, இங்க பாருங்க மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா, எடுத்துட்டு கீழே வருதுன்னா, இது என்னோட ஜோனா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணீங்க, மார்க்கெட் இந்த இடத்துல போன உடனே ஐயோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆன்டிசிபேஷன் முன்னாடி நம்ம வருமுன் காப்போம் மாதிரி, முன்னாடியே வருமுன் காப்போம் மாதிரி நீங்க இங்க போயிட்டு ஐயோ டச் ஆயிடுச்சு சி போயிரும் சொல்லி சி போய் எடுக்கணும், மார்க்கெட் கீழே வந்துருது. ஏன் வருதுன்னா இந்த இடம் நான் சொல்ற லெவல் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். நான் சொல்லியிருக்கேன் இந்த இடம் கிராஸ் ஆனாதான் வரும்ட்டு. அப்ப இந்த இடம் கிராஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து இது மேல போகும்போது மட்டும்தான் இது உங்க ஸ்டாப் லாஸா ஆக்டிவேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டாப் லாஸை கண்டுபிடிக்கிறது தான் அந்த லெவல்ஸு. சப்போஸ் இந்த இடம் நீங்க வந்து ஆக்டிவேட் ஆகல, மேலே உடைச்சு, அப்போ இது உங்க ஸ்டாப் லாஸா இருக்குது. இப்ப பாருங்க இது உங்க ஸ்டாப் லாஸா இருக்கு, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அப்போ நீங்க எந்த சைடு எடுத்திருப்பீங்க? இப்படிதான் நீங்க மார்க்கெட்ல ப்ளே பண்ணணும். நீங்க தப்பா ப்ளே பண்ணிட்டு அப்புறம் சொல்றீங்க வந்து மார்க்கெட்ல. ஏன்னா இதெல்லாம் ரொம்பவும் பேசிக்கான விஷயம். இந்த ரொம்பவும் பேசிக்கான விஷயம் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் மார்க்கெட்ல தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் மார்க்கெட்ல இங்க வந்தது. இங்க வந்த உடனே சொல்லிப்போம் போய் ஃபர்ஸ்ட் கேண்டில் கீழே வருதா, ஐயோ மார்க்கெட்ல வந்து இப்போ ஒரு இது சி மூமெண்ட் பி மூமெண்டம் கிடைச்சிருச்சு. மார்க்கெட் இங்க வந்து இதை பிரேக் பண்ணும்போது இவ்வளவு தூரம் வந்துருச்சு. நீங்க பாருங்க டக்குன்னு மார்க்கெட் மெதுவா ஏன்னா நீ மார்க்கெட்டை ஒரு 5 மினிட்ஸ் செட்டில் ஆக விடல, செட்டிலே ஆகல. ஒரு விஷயம் ஒரு இடத்துல செட்டில் ஆனாதான் அந்த விஷயம் அதை ஃபாலோ பண்ணுதா இல்ல இதை ஃபாலோ பண்ணுதான்னு உங்களுக்கு புரியும். நீங்களே ஒரு ஊருக்கு போறீங்க, ஊருக்கு போய் செட்டில் ஆனா வந்து அந்த ஊர்ல அவன் போற இடம் கொஞ்சம்
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இடம் நீங்க செட்டில் ஆவீங்களா இல்லையான்றது டைம் தான் டிசைட் பண்ணும். ஸோ அந்த டைம் குடுத்தா தான் நீங்க அந்த ஊர்ல இருப்பீங்களா, இல்ல திரும்ப பழைய உங்க ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்துருவீங்களான்றது தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்க வந்து டச் ஆகுதுன்னா, உடனே கீழ போயிராது. ஸோ திஸ் டச்சிங் ஜோன் மே பி ஆக்டிங் அஸ் எ பையிங் ஜோன். ஏன்னா இங்க வந்த உடனே பையர் இங்க புஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, குளோஸ் பண்ணுங்க. ஸோ இங்க குடுத்து மேல போச்சா, ஸோ இதுலே தெரியுது எனக்கு. ஓகே, பையர் வராங்க, பையர் புஷ் பண்றாங்க, மேல போகுது. ஸோ திஸ் ஜோன் ஆக்ட் அஸ் எ பையிங் ஜோன். ஸோ ஒன்ஸ் இன்னொரு வாட்டி கீழே வரும்போது நவ் யூ டேக் அன் என்ட்ரி. இப்போ நீங்க டேக் அன் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த கேண்டில் இந்த 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 பையிங் ஜோன் இருக்குது, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைங்க. கொடுக்கறதுல ஒரு திருப்தியா கொடுங்க. ஓகே, அது கீழே வந்துருச்சுன்னா திருப்தியா கொடுப்பீங்க. இப்ப பாருங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலேயே போயிட்டு மேலே சஸ்டெயின் ஆகி மேல் லெவல் போயிடுச்சு. ஸோ இந்த இடம் என்ன ஆயிருச்சு, இந்த இடம் எனக்கு நான் சொன்ன ஜோன் வந்த மாதிரி இந்த இடம் வந்து ஒரு செல்லிங் ஜோன் ஆயிருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த இடம் உங்களுக்கு செல்லிங் ஜோன் ஆகுதா, திரும்ப கீழே வருதா, நோ ப்ராப்ளம், ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி மார்க்கெட்ல 2 மணி ஆயிடுச்சு, மொமெண்டம் இல்ல, புக் பண்ணிருங்க. சிம்பிள். ஸோ அப்படிதான் நீங்க ட்ரேட் பண்ணும். நீங்க உடனே பிரேக் அவுட் ஆன உடனே வந்து அது வந்து அந்த பக்கம் போயிரும்னு இல்லை. செட்டில் ஆக விடுங்க. செட்டில் ஆன அப்புறம் போச்சுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ, பபாய், அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon with the analysis, new analysis tomorrow. Till then, bye from your professor.